சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு பரதநாட்டியத்துடன் யோகாவை கலந்து புதிய முறையில் யோகாசன கலை நிகழ்ச்சியில் ஈடுபட்ட மாணவ மாணவிகள் 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் ஒரே இடத்தில் யோகாசனம் செய்தனர். இன்று சர்வதேச 10வது ஆண்டு யோகாசன தினம் கடைபிடிக்கப்படுகின்றது. இதனை முன்னிட்டு மயிலாடுதுறை மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் யோகாசன நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக மயிலாடுதுறை அருகே சித்தர்காட்டில் அமைந்துள்ள தனியார் பள்ளியில் 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் ஒரே இடத்தில் யோகாசனம் செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மயிலாடுதுறை காவல்துறை சமூக நீதிக்கான டிஎஸ்பி ஏ பன்னீர்செல்வம் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று மாணவ மாணவிகளுக்கு யோகாசனத்தின் பெருமைகள் குறித்து எடுத்துரைத்தார். பள்ளி தாளாளர் மற்றும் ஆசிரியர்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். ஒரே நேரத்தில் 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் சூரிய நமஸ்காரம், தனுராசனம், வஜ்ராசனம் உள்ளிட்ட பல்வேறு ஆசனங்கள் செய்து காண்பித்தனர். தொடர்ந்து மாணவிகள் பரதநாட்டியத்துடன் யோகாசனத்தை செய்து நடத்திய கலை நிகழ்ச்சி பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. Prayasana. 1, 2. சர்வதேச யோகா தினம் அனுசரிக்கப்படுகிறது. யோகாவின் அவசியத்தை மக்களுக்கு எடுத்துக்காட்டும் வகையில் சர்வதேச யோகா தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 21ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. முதன்முறையாக 2015ஆம் ஆண்டு ஜூன் 21ஆம் தேதி சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்பட்டது. இன்னைக்கு நீங்கள்ல இப்போ இங்கே வந்திருக்க எத்தனை ஸ்டூடெண்ட், ஒரு ஸ்டூடெண்ட்ஸும் கூட இன்னைக்கு நடந்து வந்திருக்க மாட்டீங்க. உங்கள் வீட்டிலேருந்து வந்தோடனே அடுத்து வெஹிக்கிள் அந்த மாதிரி நடந்து வந்ததுனால தான் இன்னைக்கு 60 வயசுலேயும் உங்கள் முன்னாடி வந்து நான் நின்றுக்கிட்டு இருக்கேன். அந்த மாதிரி காலகட்டத்தில் நீங்கள் வரையில் இப்போ எங்களுக்கு வந்து யோகாசனம்லாம் அப்போல்லாம் யாரும் சொல்லலை, யோகாசனம் தேவைப்படலை. ஏன்னு கேட்டீங்கன்னா நாங்கள் நடந்ததுனால இன்றைக்கி உள்ள தலைமுறைகள் வந்து நீங்கள் வந்து ஃபிசிக்கல் எக்ஸசைஸும் இல்லை, மென்டல் எக்ஸசைஸ் மட்டும் தான் பண்ணுறீங்க. இந்த மென்டல் எக்ஸசைஸ் உங்களுக்கு தேவைன்னா ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் வேணும். ஃபிசிக்கல் எக்ஸசைஸை நீங்கள் வெளியில் போய் செய்கிறதில்ல. அந்த ஃபிசிக்கல் எக்ஸசைஸை நீங்கள் வீட்டிலே செய்யணும்னா ஒரே ஆயுதம் வந்து உங்களுக்கு யோகாசனம் தான். உங்கள் யோகாசனம் தான் உங்களை வந்து மனதையும் உங்கள் உடலையும் உள்ளத்தையும் ஆரோக்கியமாக வச்சுருக்கோம். அதனால் வந்து இன்றைய தலைமுறை, இன்றைய உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் யோகாசனத்தை வந்து எல்லாரும் தவறாமல் நீங்கள் செய்யணும். அப்போ தான் வந்து என்னென்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய கல்வியை வந்து நீங்கள் செம்மையாக, ஏன்னா நீங்கள் கல்விக்கு நமக்கு தேவை உடல் ஆரோக்கியம். உடல் ஆரோக்கியம் இருந்தால் தான் உங்கள் எஜுகேஷன் வந்து நல்லாயிருக்கும். அந்த உடல் ஆரோக்கியம் வந்து உங்கள்கிட்ட வந்து ஃபிசிக்கலாக நீங்கள் செஞ்சீங்களாலும் மென்டலாக செஞ்சீங்களாலும் இன்றைக்கி வந்து தலைமுறையிலேருந்து உங்கள் உள்ளத்தையும் உடலையும் தூய்மையாக வச்சுக்கிட நமக்கு யோகாசனம் வந்து இன்றைக்கி ரொம்ப முக்கியமான